சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜைக்காக கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இருமுடி கட்டி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்தனர். தொடக்கத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்ட நிலையில் பின்னர் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நிலைமை சரி செய்யப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து தரிசனம் மேற்கொண்டு வந்த நிலையில் மண்டல பூஜைகள் கடந்த சனிக்கிழமை அன்று நிறைவு பெற்றன. சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு வழக்கம் போல ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டு நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகரவிளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு கோயில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. தந்திரி மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல் சாந்தி பிரசாத் திருநடையை திறந்து வைத்தார். அதனையடுத்து சன்னிதானத்தின் ஆழிகுண்டத்தில் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு பூஜைகள் தொடங்கின. அதன் பின்னர் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மகரவிளக்கு காலத்து தரிசனத்தை பொறுத்தவரை சன்னிதானத்தில் பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் இந்த எண்ணிக்கை சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரை மகரவிளக்கு பூஜை தினமான ஜனவரி 14ஆம் தேதி சுமார் 30,000 பேருக்கு மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் என கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மண்டல பூஜை காலத்தில் சுமார் 36 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலையில் தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். இவர்களில் சுமார் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஆன்லைன் புக்கிங் மூலம் தரிசித்துள்ளனர். கடந்த ஆண்டில் மண்டல பூஜையுடன் ஒப்பிட்டால் தற்பொழுது சுமார் 3,83,000 பேர் கூடுதலாக தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். பக்தர்கள் செலுத்திய வகையில் காணிக்கை மற்றும் இதர வருவாயாக சுமார் 332 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. மகர விளக்கு மற்றும் ஜோதி தரிசனத்திற்கு பின்னர் ஒட்டுமொத்தமாக நடப்பாண்டு சபரிமலை சீசன் வருமானம் சுமார் 350 கோடி ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.